ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் அதிமுக ஆட்சி வழங்கப்படும். 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கின்றதை இனி குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தெரியும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். அதே போல நகர பேருந்துல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனிமேல் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தா அவளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கிடைக்கப்படும். வேலை கிடைக்கின்ற வரை அதுவரை +2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு தீபாவளி என்று அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு நகரத்தில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதையிலே ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை எந்தவித முன்தொகையும் இல்லாமல் ஜாமீன் இல்லாமல் வழங்கப்படும். அதோட மீன் பிடிக்கின்ற போது அந்த ஆழ்கடலில் சென்று அந்த தொழில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதோட மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர்கள் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும். அதோட கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற கட்டிட தொழிலாளர்கள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில முழுசா வெளியிட்டோம். தேர்தல் அறிக்கையில வெளியிட்டவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பேர் ஆதரவோடு ஆட்சி அமைத்த உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை